ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது யாக்ஷினி என்கிற தெலுங்கு வெப் சீரிஸை தமிழ் டப்பிங் பண்ணி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வெப் சீரிஸோட கதை என்னன்னா, பார்வதியோட கண்ணீர்ல இருந்து 64 யாக்ஷினிகள் உருவாகியிருக்காங்க. அதில் 64வது யாக்ஷினியா ஹீரோனியான வேதிகா இருக்காங்க. இவங்க எல்லாருமே தனியாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் 64வது யாக்ஷினியான வேதிகா ஒரு மந்திரவாதிய லவ் பண்றாங்க. பட் அந்த மந்திரவாதி வேதிகாவை தன்வசப்படுத்தி அந்த உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறான். வேதிகா லவ் பண்ண காரணத்தினால யாக்ஷினி உலகத்துல இருந்து வேதிகாவை சாபம் கொடுத்து பூமிக்கு அனுப்பியிருந்தாங்க. அது என்ன சாபம்னா, வேதிகா திரும்பவும் யாக்ஷினி உலகத்துக்கு போகணும்னா பூமியில இருக்கிற 100 பிரம்மச்சாரி ஆண்களை கொன்னுட்டு தான் யாக்ஷினி உலகத்துக்குள்ள வரணும்னு சாபம் கொடுத்திருந்தாங்க. அதனால வேதிகாவும் 99 பிரம்மச்சாரி ஆண்களை கொன்னுட்டு 100வது ஆளா ஹீரோவை கொல்லணும்னு பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வேதிகா ஹீரோவையும் கொன்னுட்டு அவங்களோட உலகத்துக்கு போனாங்களா இல்லையா, அந்த மந்திரவாதியோட எண்ணம் நிறைவேறிச்சா இல்லையா, இதுதான் இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த வெப் சீரிஸை தேஜாமரணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸ்ல வேதிகா, ராகுல் விஜய், அஜய், ஸ்ரீனிவாஸ், மான்சி லட்சுமி இன்னும் பலர் இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கிட்ட வரும். இந்த வெப் சீரிஸோட பிளஸ் வெப் சீரிஸோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்கு. ஹீரோனியான வேதிகா அவங்களோட ரோலை அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. அஜய் அவரோட வில்லன் கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணியிருக்காரு. வெப் சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வெப் சீரிஸ்ல யாக்ஷினிகளோட பேக் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெப் சீரிஸ்ல உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் ரைட்டிங்ல சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்கெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட மைனஸ் வெப் சீரிஸோட டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணிருக்கலாம். வெப் சீரிஸ்ல அடுத்தடுத்து இதுதான் நடக்கும்னு நம்ம கணிக்கிற மாதிரி தான் இருக்கு. வெப் சீரிஸ்ல உள்ள சில சீன்ஸ்லாம் போரிங்கா இருக்கு. வெப் சீரிஸ்ல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த வெப் சீரிஸ் இன்னும் சூப்பரான வெப் சீரிஸா வந்திருக்கும். இந்த வெப் சீரிஸ்ல ஒரு சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த வெப் சீரிஸை பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜான ஃபேண்டசி கலந்த ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம். இது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.